ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறக்கே. ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இது செய்யறதுக்கு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் வேணு தமிழ் குக்கிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு நீட்டமாக அரிஞ்சு எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வேக வைக்கணுங்க. கிட்டத்தட்ட 3/4 பதம் நம்ம எண்ணெயிலேயே வேக வச்சிடணும். அப்போ தான் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா சுண்டி கத்திரிக்காய் வெந்துடணும். கிட்டத்தட்ட ஃபுல்லாக வெந்துச்சுங்க. இது தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானது நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். பச்சை மிளகா ஒரு 3 மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நீங்கள் கூடவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு கருவேப்பிலை எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி நீங்கள் அப்படியே கட் பண்ணி போடும்போது இந்த அளவுக்கு அந்த கிரேவி பதம் உங்களுக்கு கிடைக்காது. தொக்காட்டை தக்காளியை அரைச்சி நீங்கள் சேர்க்கும்போது தான் அதோட பதம் நல்லா கிடைக்கும். அதுக்குள்ளே மசாலா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இந்த 3ஐயும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வணக்கணும். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நாங்கள் தக்காளி அரைச்சி வச்ச இதே இருக்குங்காட்டி அதுலேயே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். உப்பு நீங்கள் ஒரு டைம் நல்லா டேஸ்ட் பண்ணிக்கங்க அளவாக இருக்கான்னு. இது நல்லா கொதிச்சதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த காரசாரமாக அந்த கத்திரிக்காயோடு எடுத்து வச்சு சாப்பிடும்போது பிரியாணிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இந்த தொக்கு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அதோட வெந்துச்சுன்னா அந்த காரம் மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் சேர்ந்துச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் ஓகே. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அதோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அது மேலே கார்னிஷ்காண்டி அந்த கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் புதினா அப்படியே மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.